we'll see that. Before that, I hope you have finished and exercise பண்ண முடியுதா உங்களால? நான் கொடுத்தது அந்த பஞ்சதசக பாட்டக 15th லெசன்ல கொடுத்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ணினல. could you do it? பண்ண முடியுதாமா? ட்ரை பண்ணோம் மேடம், பட் டவுட்ஸ் இருக்கு. ஓகே, ட்ரை பண்ணு. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அடுத்த லெசன் போகலாம். அப்போ ஃபர்ஸ்ட் 15th லெசன் பேஜ் 41. ह्यः उचितैः पदैः वाक्यानि पूरयत. ह्यः सायं पुत्रः पिता सह विपणि. இது வந்து ह्यः அப்படினால பாஸ்ட் டென்ஸ், அதனால இது முன்னாடியே வந்திருக்கு. புத்திரः पिता सह विपणि अगच्छत्. लंग लकार ह्यः வந்ததுனால लंग लकार. ओके, पुत्रः अगच्छत्, அதனால पुत्रः பிரதமா விபக்தினால நமக்கு ஏகவசனம்னால இதுவும் ஏகவசனம் தான் வரணும். ஸோ அகச்சத் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் அகச்சதாம் தப்புமா? அகச்சதாம்னா த்விவச்சனம் இல்லையா? இத்தாமன் அகச்சத் ரெண்டு பேர் இருக்கிறதுனால போட்டுட்டேன். புத்திர யாரு போனா? பிதா சக, பித்ரா சக அப்படின்னா அப்பாவோட. அப்பாவோட எடுத்துக்க கூடாது. யார் போனா? புத்திர, புத்திரஹ அகச்சத். அதனால அப்பா, பிள்ளை அப்பா கூட அப்படின்னு நினைச்சுக்கணும். பித்ரா சக திருத்தியா விபக்தியை வந்து அடுத்தது அகம் ஸ்வஹ பிரபாதே ஸ்வசுஹு கிருஹம். ஸோ அகம் நான், நாளை, பிரபாதே மார்னிங், ஸ்வசுஹு சிஸ்டருடைய, கிரகம் வீட்டுக்கு செல்வேன் தானே வரும். ஸோ டுமாரோ. ஸோ கமிஷ்யாமி. ஆமா, ஃபியூச்சர் டென்ஸ் படிச்சிருக்கோம். ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ அகம் கமிஷ்யாமி. ஏன வயம் லிகாமக, அது சொன்னேன் எதனால் நாம் எழுதுகிறோமோ. சக தக்ஷிணஹஸ்தஹ, அது வலது கை. எதால் நாம் எழுதுகிறோம் அது வலது கை. ஏன வயம் புஸ்தகம் தராமக சக வாமஹஸ்தஹ, இதெல்லாம் நம்ம புஸ்தகத்தை பிடித்துக் கொள்கிறோமா தராம. வாமஹஸ்தஹ இடது கை. பக்ஷிணஹ பக்ஷாபியாம் லபசி. பக்ஷிணஹ பேர்ட்ஸ், பக்ஷாபியாம் விங்ஸ், வித் விங்ஸ். ஓகே, நபசி கையில், அது ஆகாசத்தில். டயந்தே வரும். ஓகே, டயந்தே பக்ஷிணஹன பேர்ட்ஸ், அது பக்ஷின் சப்தம். ஓகே, அது பக்ஷிணஹ சிங்குலர் கிடையாது, அது ப்ளூரல். ஸோ அது வந்து பக்ஷிணஹ பக்ஷாபியாம் விங்ஸ், கையில பறக்கின்றன. அப்போ டயத்தேன்னு வந்திருக்கு நமக்கு முன்னாடி ஒரு பாடத்துல. ஸோ டயந்தே ஆத்மனிப்பதே, தேய்தே அந்தே, டயந்தே. அடுத்தது லங். இது நம்ம செய்யலாம், ஏன்னா எல்லாருக்கும் லங் லக்கார் தெரியும். அகம் ஹ்யஹ பாட்டம், பாட்டம் அப்பட்டம். அம் ஆவ ஆம பார்த்துருக்கோம் உத்தம புருஷன். அகம்னால அகம் ஹ்யஹ பாட்டம் அப்பட்டம். குருஹு இமாம் கதாம், குருஹு இமாம் இந்த கதையை சொன்னார் அப்படின்னு. அகதயத், அகதயத். மாளவிகா வீணா வாதம். மாளவிகா அவாதயத், சிங்குலர். மாளவிகாங்கிறது ஒருத்தரோட பேர். ஜனாஹா ஆகம், ஆகம் கம்மு, கம்னா கச்சதி,
ஆகம்னா ஆகச்சதி. ஸோ ஜனாஹா, அப்போ இது வந்து ப்ளூரல். ஜனாஹா, ஜனஹ, ஜனௌ, ஜனாஹா. ஸோ வெண்ட், கேம். ஆமா, கோ வெண்ட், மக்கள் சென்றார்கள். அப்போ ஆக, சென்றார்கள் கச்சதி, வந்தார்கள் ஆகச்சதி. இது ஆகம் அப்படின்னு. ஸோ ஆகச்சதி லெட்லக்கார, அப்போ ஆகச்சந்தி ப்ளூரல்ல வரும் லெட்லக்கார்ல. இப்போ இது லங்லக்கார் கேட்டதுனால இத்தாம் அன். ஸோ ஜனாஹா ஆகச்சன். ஓகே, தட் இஸ். இப்போ புரியுதா? டவுட் இருக்கா? எஸ் மேடம். இல்ல இது வந்து ஆகச்சன்னாக்க அதுல ஒரு ஆ முன்னாடி சேர்த்துக்கணுமே. அது வந்து ஆ சேர்த்தாலும் அந்த ஆ தான் வரும். அது சந்தி ரூல்ஸ்ல வரும். ஓ, ஆ பிளஸ் ஆனாலும் ஆ தான் வரும். ஓகே ஓகே, நான் ஆவாகச்சன்னு போட்டேன். அவகச்சன்னா பொருள், ஆகச்சந்தம். ஓகே, மாளவிகா வீணாம் அவாதயத் அப்படின்னு வருமா மேடம்? ஆமா, அவாதயம் தான். கரெக்ட். அவாதயத் இல்ல, அவாதயத். அவாதயத். ஓகே. ஏன்னா மாளவிகா சிங்குலர் இல்லையா சார்? ஆமா. அப்போ ஒரு ஏகவச்சனம் தானே வரும். இத்தாம் அந்தனே அவாத, அவாதயத். வேற ஏதாவது டவுட் இருக்கா இதுல? சாரி மேடம், எனக்கு காலையிலே விழல மேடம். சவுண்ட்ல இருக்குமா மேடம்? எனக்கும் ஆடியோல பின்னாடி ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கு மேடம். ஆடியோல பின்னாடி ஏதோ கேட்க மாட்டேங்குது. தெரியலையம்மா, எல்லாருக்கும் அப்படி இருக்கா? ஆமா மேடம், பின்னாடி ஏதோ சவுண்ட். ஆமா, டிஸ்டர்பன்ஸ், ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு மேடம். எனக்கு சுத்தமாவே கேட்கல மேடம். இப்ப கேக்குறதா? டிஸ்டர்பன்ஸ் இருக்கு மேடம். இப்ப கேக்குறதா? வாய்ஸ் கேக்குறது, பட் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. வாய்ஸ் கிளியரா தான் இருக்கு மேடம். இங்க ஒண்ணுமே இல்லையம்மா. வாய்ஸ் கிளியரா இருக்கு, இப்ப சவுண்ட் இல்ல. சோ இதுதான் இந்த லெசனோட அந்த எக்ஸசைஸ். இப்போ we go to the next lesson, 16th lesson. லேகனம் ஷோடசஹ பாட்டஹ லேகனம். இப்ப இந்த லெசன்ல தான் நீங்க பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்ல உங்களுக்கு லோட் லக்கார் சொல்லி கொடுத்துருக்காங்க. தூதாம் அந்து ஆதம்த ஆனியாவ ஆம். இதுதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. ப்ளீஸ் மேடம், நேற்றுக்கு நான் அட்டன் பண்ணல. அந்த அந்த ஐடியில உட்காந்துட்டு வரதுக்கு லேட் ஆயிட்டு. ஒரே ஒரு செகண்ட் எனக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க மேடம். இல்லையே, நேற்றுக்கு நான் சொல்லி கொடுக்கவே இல்லையம்மா. இல்ல, போன கிளாஸ்ல நீங்க அந்த ஐடியிலேயே உட்காந்து இருந்துட்டேன். அப்புறமா தான் இங்க பழைய ஐடிக்கு வந்தேன். அது நேத்து மட்டும்தான்மா. அது நேத்து நான் லோட்ல கார் எடுக்கவே இல்லையே. Sorry to disturb them. On the translation, you said you will discuss in the class. Yeah. Okay. The translation. Okay. First, I will do the lesson little, and then we will go to the translation, because that will take one class. அது அப்புறமா ஒரு at least first ஒரு 30 minutes let us go into the lesson, and then we will do the translation. Also, I will discuss the translation. Okay. So, who's going to read? நேற்று யார் வரைக்கும் படிச்சாமா? I think பின்னாடில இருந்து படிக்கலாம். விஜயலட்சுமி மேடம், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. glossary.
लेखन लेखनम लेखनम राइटिंग तथा इन सो इति இல்ல இன்டிக்ளைனபிள் அது வந்து இன்டிக்ளைனபிள் அது அவ்யயம் அதனாலதான் இன்டிக்ளைனபிள் அதோட மீனிங் வந்து இதி தசோ இதி அதுவும் இன்டிக்ளைனபிள் தஸ் அது ஏவம் அதுவும் இன்டிக்ளைனபிள் அதோட மீனிங் இன் திஸ் மேனர் சக இன்டிக்ளைனபிள் meaning with vina indeclinable meaning without ma மாதா அது மாவா பாவா எனக்கு அது மாதா 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 மா indeclinable don't அதோட மீனிங் குரு புல்லிங்கம் இல்ல குரு வந்து பரஸ்மை பதவி மா குரு டோன்ட் டு சாரி குரு வந்து கிரு தாத்து ஓகே ஓகே குரு தாத்து லோகக்கார மத்தியம புருஷ குரு மா குரு டோன்ட் டு அப்படி சொல்லுவோம்ல அடுத்தது ஓகே அடுத்தது நாம நபும்சகலிங்கம் தானே கரெக்ட் நேம் நேம் பத்திரிகா அது வந்து ஸ்ரீலிங்கம் லெட்டர் பிரதிலேகனம் பிரதிலேகனேன பிரதிலேகன லேகன லேகனேனன்னு வந்திருக்கு இல்லையா லேகனேன அது வந்து இது வந்து பை காப்பி ரைட்டிங் போடுறது என்ன சொல்லணும் நபும்சகம் பிரதிலேகனம் அப்படிங்கிற சப்தம் பிரதிலேகனம்ங்கிற சப்தத்துக்கு பிரதிலேகனேனங்கிறது திருத்தியா விபக்தி பை காப்பி ரைட்டிங் ஓகே 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 அதுக்கு அடுத்தது வந்து சுந்தரம் சுந்தரம் அட்வர்ப் பியூட்டிஃபுல் அட்ஜெக்டிவ் விசேஷம் அட்ஜெக்டிவ் ஓகே லேகனி இது வந்து ஸ்ரீலிங்கம் எ பென் பத்ர பது இல்ல பத்ர பத்ர ஓ பாய் இது வந்து சம்போதனம் ஓகே ஓகே மா கேன் யூ ஜஸ்ட் ஓகே இப்போ வந்து லேகனம் அப்படிங்கிறது லேகன சப்தம் அகாராந்த நபும்சகலிங்கம் ஸோ ததா இதி ஏவம் சக வினா இதெல்லாம் இன்டிக்ளைனபிள் மா இதெல்லாம் அவ்யயம் இன்டிக்ளைனபிள் நாம அப்படிங்கிற சப்தம் வந்து நாமன்கிற நகாராந்த நபும்சகலிங்க சப்தம் நாமன் அதோட வந்து நாம நாமனி நாமானி அப்படின்னு வரும் அது அதோட பிரதமா விபக்தியில நபும்சகனால நாம நாமனி நாமானி அதே மாதிரி தான் திருத்தியா விபக்தியும் வரும் பத்திரிகா அப்படிங்கிறது ஆகாராந்த ஸ்திரீலிங்க சீதா சப்தம் வந்து பிரதிலேகனம் அப்படிங்கிறது காப்பி ரைட்டிங் அப்புறம் சுந்தரம்ங்கிறது விசேஷனம் விசேஷனம் வந்து நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் விசேஷம் எந்த லிங்கத்துல எந்த வச்சனத்துல எந்த விபக்தியில இருக்கோ அதே வச்சனம் அதே விபக்தி அதே லிங்கத்துலதான் விசேஷனமும் இருக்கும் அட்ஜெக்டிவும் இருக்கும். சுந்தரம்ங்கிறது இந்த இடத்துல நபும்சகலிங்கமா வந்திருக்கு. பட் இப்ப சுந்தரக புருஷக, சுந்தரி பாலிகா, சுந்தரம் புஸ்தகம்.
ஓகே அப்படி வேணா இருக்கு. ஓகே சுந்தரம் லேகனம். நபும்சகலிங்கம்னா சுந்தரம், ஸ்ரீலிங்கம்னா சுந்தரி, சுந்தரி பாலிகா, சுந்தரி ஷாட்டிகா. புருஷः बालकः, पुल्लिंग सुंदरः बालकः. Sridharan sir, can you read? I'll read the lesson, madam. Yes, yes sir. षोडश पाठः लेखनं तथा इति एवं सह विना मा. अयं कः? सः बालकः. अयम् इदं शब्दस्य प्रथमा विभक्ति. इवन् यार् कः इदं शब्दं पुल्लिंग. ओके पुल्लिंग, करेक्ट, पुल्लिंग. அது என்னது? மகாராந்த मकारान्तः पुल्लिंग. इदं शब्दस्य प्रथमा विभक्ति एकवचनम् अयम्. कः? अयं कः? सः बालकः. கஹ என்ன சப்தம் சொல்லுங்க. कः, it is question rupam. This is also makaranta pullinga kim shabdam. Pradhama vibhakti ekavachanam, because I am kah. Okay, Pradhama vibhakti ekavachanam. Who is this? Saha balakah. Saha enna shabdam? Saha is saha taute. It is pullinga tad shabdam. Dakarantah pullinga tad shabdasya prathama vibhakti ekavachanam saha. Balakah. Balakah akarantah pullinga balaka shabdasya prathama vibhakti ekavachanam balakah. अस्य नाम किम्? अस्य नाम किम्? तत् अस्य इदं शब्दं पुल्लिंग षष्ठी विभक्ति अस्य. ओके, अयम् ओके षष्ठी विभक्ति लाइक तस्य. इट इज अस्य षष्ठी विभक्ति एकवचनम्. अस्य नाम किम्? நாம நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நாமங்கிறது வந்து நான் இப்பதான் சொல்லி கொடுத்தேன். நகாராந்த நபும்சகலிங்கம் சப்தம் நாமன் சப்தம். அது ஓகே, that is a halanta shabdam. That is not a ajanta shabdam. That is a halanta shabdam. So naman shabdam prathama vibhakti ekavachanam. Okay, so asya nama kim? அவனுடைய பெயர் என்ன? இவனுடைய பெயர் என்ன? இவனுடைய பெயர் என்ன? तस्य नाम कृष्णः इति. तस्य तत्शब्दं दकारान्तः पुल्लिङ्ग तत्शब्दस्य षष्ठी विभक्ति तस्य एकवचनं तस्य. तस्य नाम कृष्णः इति. इति अव्ययम्. It is his name. இவனுடைய பெயர் அவனுடைய பெயர் கிருஷ்ணன். ச கிம் கரோதி? स is दकारान्तः पुल्लिङ्ग तत्शब्दः. सः. Okay, you need not say it again. Okay, सः किम करोति? करोति is कृ धातु, प्रथम पुरुष एकवचनम. स लिखति. लिखति is लिख धातु,
एकवचनं प्रथमपुरुष स भ्रात्रे पत्रिकां लिखति भ्रात्रे भ्रातृशब्द शब्दम भ्रात्रे इज सप्तमी विभक्ति मैडम இல்லை 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 ऋकारान्त भ्रातृ शब्दम भ्राता भ्रातरम भ्रात्रा भ्रात्रे चतुर्थी विभक्ति ओके 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 पिता शब्दवत् पितृ शब्दवत् पिता पितरम पित्रा पित्रे ओके पित्रा पित्रे भ्राता भ्रात्रा भ्रात्रे स भ्रात्रे पत्रिकां लिखति சகோதரனுடைய சகோதரனுக்கு ஓகே பத்திரிகாம் लिखति he is writing letter to his brother लिखति is लिख धातु प्रथम पुरुष एकवचनम ओके त्वं இது போதும் சோ இதுல சாரே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் ஏதாவது டவுட் இருக்காமா இதுல ததா சோ இட்டினா தஸ் அதாவது இப்போ நம்ம இன்வெர்டட் காமர்ஸ்ல ஏதாவது போட்டு சொன்னோம்னா இட்டி வதட்டி அப்படி இப்படி சொன்னா தஸ் சதி அப்படின்னு சொல்லுவோம்ல அது ஏவம் ஏவம்னா இந்த மாதிரி சக அப்படின்னா கூட வினா வினானா வித்தவுட் ஓகே ஜலம் வினா மீனஹ ந ஜீவதி அந்த மாதிரி வினா மா அப்படின்னா டோன்ட் இப்போ நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க சம்ஸ்கிருதத்துல பேசும்போது சிந்தா மாஸ்து ஓகேங்களா சிந்தா மாஸ்துனா டோன்ட் வரி டூ நாட் அப்படின்னா மா அஸ்து அதை சேர்த்து வருது ஓகே டூ நாட் வரி அதான் மாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க மா அப்படின்னா டோன்ட் தான் ஓகே சிந்தா மாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க தூ ஓகே அப்படி வரும் டோன்ட் வரி அப்படின்னு சொல்றதுக்கு சிந்தா மாஸ்து மா அப்படின்னா டோன்ட் மா குரு டோன்ட் டூ மா லிக்க டோன்ட் ரைட் ஓகே அதுதான் மா அந்த இடத்துல டோன்ட் ஸோ ஐயம் கஹ ஓகே யார் இது சக அவன் பையன் சிறுவன் பாலன் பையன் அஸ்ய நாமக்கின் இவனுடைய பெயர் என்ன அவன் தஸ்ய நாம கிருஷ்ணக இத்தி அவனுடைய பெயர் கிருஷ்ணனாவது சாக்கியம் கரோதி அவன் என்ன செய்கிறான் அது சகன்னு வரணும் அது பின்னாடி இந்த விசர்க சந்தின்னு ஒண்ணு படிக்கும்போதுதான் தெரியும் அது விசர்கசிய லோப்பன்னா இன்விசிபிள் சில வேர்ட்ஸ் சில லெட்டர்ஸ் வரும்போது விசர்க்கம் வந்து இன்விசிபிள் ஆயிடும் ஓகே அப்புறம் வந்து சா லிக்கதி அதே மாதிரிதான் இந்த சா இதுலயும் விசர்க்கம் இன்விசிபிள் ஆயிருக்கு அதே அடுத்ததும் பாருங்க சா பிராத்ரே பத்ரிகாம் லிக்கதி பிரதருக்கு கடிதம் எழுதுகிறான் ஓகே சீதா சுந்தர் மேடம் त्वं किं लिखसि अकं लेखावलीपुस्तके संस्कृतप्रतिलेखनं लिखामि प्रतिलेखनेन अक्षराणि सुन्दराणि भवन्ति ओके त्वं किं लिखसि त्वं युष्म शब्द प्रथमा विभक्ति एकवचनम् ओके एकवचनं लिखसि लिखसि लिख धातु प्रथमा पुरुष வருமா துவம் என்ன புருஷல வரும் लिखस तुम நீங்க சொல்லுங்க தீட்டா அந்தி சொல்லுங்க சாரி மேடம்
சாரி மேடம். சொல்லுங்க மேடம். என்ன மேடம்? தீட்டஹ அந்தி சொல்லுங்க. கிம் ரொம்ப பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குமா உங்களோட? லிக்கசி என்ன புருஷமா? லிக்கசி நீங்க தீட்டஹ அந்தி லிக்கசி லிக் தாத்து சொன்னேன். என்ன புருஷன்னு சொல்லணும் இல்லையா? ஆமா. தீட்டஹ அந்தி சொல்லி பாருங்க எதுல வருது. தீட்டஹ அந்தி மத்தியம புருஷ. சாரி மேடம். மத்தியம புருஷ. தீட்ட தஹத. சோ மத்தியம புருஷ ஏகவச்சனம். சோ அதுக்கு என்ன மீனிங்? ஏகவச்சனம். துவம் கிம் என்ன எழுதுகிறாய்? நீ என்ன எழுதுகிறாய்? ஓகே. லிக்கசி நீ என்ன எழுதுகிறாய்? ஓகே. அகம் லேகாவலி புஸ்தகே லேகாவலி புஸ்தகே संस्कृत प्रतिलेखनं लिखामि. लेखावली पुस्तके लेखावली पुस्तकम ना हैंड राइटिंग. ओके. ओके. हैंड राइटिंग पुस्तके संस्कृत कॉपी राइटिंग. ओके. संस्कृत प्रतिलेखनम ना कॉपी राइटिंग. ओके. कॉपी राइटिंग. लिखामि எழுதுகிறேன். लिखामि என்ன புருஷ? लिखामि उत्तम पुरुष. उत्तम पुरुष एकवचन. ओके. एकवचन. அடுத்தது प्रतिलेखनेन. प्रतिलेखनेन प्रतिलेखनेन காப்பி ரைட்டிங். பை காப்பி ரைட்டிங் அதாவது காப்பி ரைட்டிங் ஆல திருத்தியா விபக்தி. ஓகே. प्रतिलेखन शब्दத்தோடு திருத்தியா விபக்தி प्रतिलेखनेन नेन अक्षराणि सुंदराणि भवन्ति. अक्षराणि लेटर्स. अक्षर शब्द अक्षराणि என்ன லிங்கமா? सुंदराणि भवन्ति. என்ன லிங்கம்? அக்ஷர. अक्षराणि नपुंसकलिंगम. नपुंसकलिंगम. என்ன வச்சனம்? सुंदराणि भवन्ति. अक्षराणि नानि बहुवचनं. बहुवचनं. ओके. सुंदराणि सुंदराणि बहुवचनं ब्यूटीफुल अதாவது adjective. अक्षराणिக்கு adjective. गुड गुड. भवन्ति. பவந்தி இருக்கிறது. இருக்கின்றது. ஏன்னா பவந்தி பவதி இல்ல பவந்தி. ஏன்னா அக்ஷராணி பவந்தி. அக்ஷராணி பகுவச்சனம் ப்ளூரல். பவந்தி பகுவச்சனத்தை பகுவச்சனம். காப்பி ரைட்டிங் ஆல லெட்டர்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது. ஓகே. யூ கேன் மியூட் யுவர்செல்ஃப். இருக்கின்றன. இருக்கின்றன. ஓகே. குட் குட். யூ கேன் மியூட் யுவர்செல்ஃப். சத்யா மேடம் நெக்ஸ்ட். சத்யா மேடம். அடுத்தது படிங்கம்மா. சத்யா மேடம். எஸ் மேம். தவ நாம கிம் கேக்குறதா? இப்பதான் கேக்குறேன். சொல்லுங்க.
तव नाम किं? मम नाम राघवः इति। राघवः त्वं कस्मात् न लिखसि? आर्ये मम लेखनी नास्ति। लेखन्या विना कथं लिखामि? भद्रः ஓகே இப்ப சொல்லுங்க. தவ तव उन्नुடைய மத்தியம புருஷ பிரதம விபக்தி. அது துவம், அது துவம், இது தவ. உன்னுடைய அப்ப எப்படி அது வரும்? வேர்ப்ல வராது. உன்னுடைய பெயர் என்ன? உன்னுடைய என்ன சப்தம்? அது யுஷ்மத் சப்தம். போன லெசன்ல கூட வந்தது. யுஷ்மத் சப்தம் ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். தவ உன்னுடைய பெயர் என்ன? ஓகே, பெயர் என்ன? மம, மம என்ன சப்தம்? மம அகம், அகம் சப்தம். அதான் அந்த என்ன சப்தம்? அகம் வருது, துவம் வந்தா தவ வருது தெரியுது, அகம் வந்தா மம வருது தெரியுது. சப்தம் என்னது? அது அஸ்மத் சப்தம். அஸ்மத் சப்தம் பிரதமா விபக்தியா? மம, மம வந்து மமன். மம்மானா என்ன அர்த்தம் அதுக்கு? என்னுடைய அகம். அப்ப அகம் தான் முதல் பிரதமா விபக்தி. நான் அகங்கிறது பிரதமா விபக்தி. மமங்கிறது என்னுடைய ஷஷ்டி என்னுடைய. ஓகே, எப்போதுமே பிலாங்கிங், பிலாங்கிங் எல்லாமே ஷஷ்டி விபக்தி தாமா. ராமனுடைய, ராமஸ்ய, என்னுடைய, மம, உன்னுடைய, தவ, பிலாங்கிங் பொசிஷன் எல்லாமே ஷஷ்டி விபக்தி. மம மம நாம ராகவः இதி. இதி என்றால் இருக்கிறது இல்லையா? இதிங்கிறது தஸ். என்னுடைய பெயர் ராமன். ராகவः சும்மா ராகவ. இந்த ராகவ அப்படிங்கிறது என்ன விபக்தி? என்ன விபக்தி? சம்போதன. ஓகே, சம்போதன. ஓகே. त्वं तस्मात् न लिखसि. நீ எதற்காக எழுதவில்லை? இப்போ கஸ்மாத் அப்படிங்கிறது பஞ்சமி விபக்தி, கரெக்டா? கிம் சப்தத்தோடு பஞ்சமி விபக்தி. ஆனா இங்க வந்து கஸ்மாத்த வந்து நம்ம ரீசனுக்காகவும் யூஸ் பண்றோம். கஸ்மாத்த வந்து நம்ம ரீசனுக்காகவும் யூஸ் பண்றோம். அதனாலதான் துவம் கஸ்மாத் ந லிகசி, ஏன் எழுதவில்லை? லிகசி. ஓகே, கஸ்மாத் ந லிகசி. ஆர்யே ஆர்ய மம லேகனி நாஸ்தி. என்னுடைய பேனா, என்னிடம் பேனா இல்லை. என்னுடைய பேனா இல்லை, அப்படிதான். என்னுடைய பேனா இல்லை. லேகனி என்ன சப்த சொல்லுங்க? நபும்சக. லேகனி, லேகனி அதான் கிம்கே காணி. லேகனிமா? லேகனி பேனா, பேனா லேகனியா இல்லம்மா. லேகனி சப்தம் என்னது சொல்லுங்க? लेखन्या लेखनी शब्द और ये मम लेखनी. அப்ப என்ன சொல்லணும்? ஈகாராந்த. ஈகாராந்த கரெக்ட். ஈகாராந்த लेखनी शब्द. ஈகாராந்த ஸ்ரீலிங்க. ஸ்ரீலிங்க लेखनी शब्द. ஓகே, लेखनी शब्द. அடுத்தது लेखन्या. लेखन्या 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 இது விபக்தியா மேடம்? என்ன விபக்தி? என்ன சப்தம் அது? என்ன சப்தம்? இப்பதானே பார்த்தோம் என்ன சப்தம்னு சொல்லிட்டோம். लेखन्या ஈகாராந்த. ஈகாராந்த ஸ்ரீலிங்க லேखनी ஸ்ரீலிங்க பார்த்தோம். நதி, நதி சப்தம், நதி சப்தம் மாதிரி.
ஓகே, அப்ப லேகன்யா என்ன விபக்தி? लेखन्या पंचमी लेखन्याः லேகன்யாஹ தான் பஞ்சமி. லேகன்யா என்ன? तृतीया திருத்தியா तृतीया विभक्ति ஏகவச்சனம். லேகன்யா लेखन्या तृतीया विभक्ति एकवचन. லேகன்யா வினா लेखन्या विना कथं लिखामि. लेखन्या विना कथं लिखामि. பேனா இல்லாமல் எப்படி எழுதுவது? எழுதுவேன். ஓகே, அதிகாமி நான். அப்ப அதிகாமி வந்ததுனால நான் பேனா இல்லாமல் எப்படி எழுதுவேன். ஓகே, மியூட் பண்ணிக்கோங்க. சோ துவம் கிம் லிகசி, நீ என்ன எழுதுகிறாய்? அகம் லேகாவலி புஸ்தகே. புஸ்தகேங்கிறது சப்தமி விபக்தி. ஓகே, நான் லேகாவலி புஸ்தகத்தில் ஹேண்ட் ரைட்டிங் புக்கில் சம்ஸ்கிருத பிரதிலேகனம் லிகாமி. சம்ஸ்கிருத காப்பி ரைட்டிங் எழுதுகிறேன். பிரதிலேகனேன அக்ஷராணி சுந்தராணி பவந்தி. பை காப்பி ரைட்டிங் ஆல். ஓகே, திருத்தியா விபக்தி. அக்ஷராணி சுந்தராணி பவந்தி, அக்ஷரங்கள் சுந்தரமாக இருக்கின்றன. தவ நாமகின், உன்னுடைய பெயர் என்ன? மம நாம ராகவ, என்னுடைய பெயர் ராகவன் ஆகும் அப்படி சொல்லணும். ராகவ சம்போதனம். ராகவா துவம் கஸ்மாத் ந லிகசி, நீ ஏன் எழுதவில்லை? ஆர்ய சார் மம லேகனி நாஸ்தி, என்னிடம் அது என்னுடைய பேனா இல்லை. லேகன்யா வினா கதம் லிகாமி, பேனா இல்லாமல் நான் எப்படி எழுதுவது? ஓகே, எழுதுவேன். சங்கரி மேடம். பத்ர त्वं प्रतिदिनं लेखन्या पुस्तकेन च विना पाठालयम् आगच्छसि. பத்ர ஓ பாய். அது வந்து அது என்னது? சம்போதன பிரதமம். துவம் துவம் வந்து என்ன சப்தம்? என்ன சப்தம்? துவம் சப்தம். என்ன ஏகவச்சனம். பிரதமா விபக்தி ஏகவச்சனம். பிரதமா விபக்தி ஏகவச்சனம். துவம் பிரதிதினம் எவ்ரிடே लेखन्या पुस्तकेन च विना. लेखन्या पुस्तकेन, लेखन्याना पेना and புஸ்தகம் च ரெண்டும். அந்த च வந்து போத்ங்கிறதுக்கு. வினா பாட்டாலயம் இல்லாமல், வினா வித்தவுட், பாட்டாலயம் ஸ்கூலுக்கு. ஆகச்சசி, ஆகச்சசி வந்து இது மத்தியம புருஷ, அந்த ஸ்வம் வந்திருக்கிறதுனால ஆகச்சசி. வருகிறாய். ஓகே, பேனாவும் புஸ்தகம் இல்லாம எப்படி வருகிறாய்? இந்த இடத்துல எப்படின்னா பேனா அதாவது ஆள் உடன் ஓடு அப்படின்னு இந்த மூணு தமிழ்ல. பேனாவோட புஸ்தகத்தோட இல்லாமல், அதாவது நம்ம சொல்லும் போது சாதாரணமா சொல்றோம். பட் நம்ம வினா வந்திருக்குன்னா திருத்தியா விபக்தி யூஸ் பண்றோம். ஓகே, வினா வந்ததுனால வினா வந்து திருத்தியாலையும் வரும், திருத்தியாலையும் வரும். இந்த இடத்துல திருத்தியால யூஸ் பண்றோம். கன்யா and so பத்ர ஓ பாய். துவம் நீ எவ்ரிடே பிரதிதினம் எவ்ரிடே லேகன்யா புஸ்தகேன ச வினா. புஸ்தகம் புஸ்தகம் பேனா இல்லாமல். பாட்டாலயம். பாட்டாலயம் என்ன சப்தம் சொல்லுங்க? பாட்டாலயம் இது ஸ்கூல். நபும்சகலிங்கம்.
நபும்சகலிங்கம். No. पाठालयम् अकारान्त पुल्लिङ्ग पाठालय शब्दः. पाठालयः एकवचनं, पाठालयं प्रथमा विभक्ति, पाठालयः प्रथमा विभक्ति, पाठालयं द्वितीया विभक्ति. ஆப்ஜெக்ட் வருது. ராமம் மாதிரி பாட்டாலயம். பாட்டாலயம் ஸ்கூலுக்கு ஆகச்சதி வருகிறாய். ஓகே, அடுத்தது. ஏவம் மா குரு. ஏவம் மா குருன்னா டோன்ட் டு தட். டோன்ட் டு லைக் திஸ். இந்த மாதிரி செய்யாதே. In this manner, don't do in this manner, or don't do like this. Okay. Arya, sir, again sambodhanam prathama. Aham krishnena sah griham गत्वा ना चलिता है. पढ़िंपो ना गत्वा लेखनीम् आनयामि तथा कुरु. आर्य अहं कृष्णेन रामेण कृष्णेन. अगेन थर्ड तृतीया विभक्ति. कृष्णन सह वंदनाல உடன். ஓகே, சஹ வந்தாலே तृतीया विभक्ति வந்தாலே சஹ வந்தாலே तृतीया विभक्ति. कृष्णेन गृहं गत्वा लेखनीम् என்ன விபக்தி? लेखनीन लेखनाम लेखनीम् आनयामि. அது ஆப்ஜெக்டா இருக்கு பாருங்க. நான் சப்ஜெக்ட். அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? நான் பேனாவை ஆனயாமி கொண்டு வருகிறேன். ஓகே, அகம் சப்ஜெக்ட், லேகனீம் ஆப்ஜெக்ட், ஆனயாமி கொண்டு வருகிறேன். நடுவுல இதெல்லாம் இருக்கு. கிருஷ்ணனுடன் வீட்டுக்கு சென்று பேனாவை கொண்டு வருகிறேன். பேனாவை என்ன விபக்தி? பேனாவைனா செகண்ட். द्वितीया विभक्ति. लेखनीम வந்திருக்கே, லேகனீம் வந்திருக்கிறதே, அதனாலயே द्वितीया विभक्ति சொல்லிட்டு. द्वितीया विभक्ति. ஆனயாமி இது ஃபியூச்சர் டென்ஸ். குழப்பிக்காதீங்க. ஆனயத்தினா பிரிங், ஆனயாமி ஐ பிரிங். அதனால ஐ பிரிங் உத்தம புருஷன். உத்தம புருஷ ஏகவச்சனம் ஐங்கிறதுனால அகம் அந்த வந்திருக்க. அகம் கிருஷ்ணேன சக கிருஹம் கத்வா லேகனிம் ஆனயாமி. ஐ பிரிங். அப்புறம் ததா குரு. ததா குரு. Like that you do. Tata. Do that. Do so. அப்படின்னு சொல்லுங்க. அப்படியே செய். அப்படியே செய். ஓகே. நம்ம சொல்றோம் இல்லையா, அப்படியே செய். You do like that. அப்படியே செய். So. Okay, man. You can meet yourself. பரவாயில்ல. Everybody is doing a good job. தவ நாம கிம்? உன்னுடைய பெயர் என்ன? மம நாம ராகவஹ இதி. என்னுடைய பெயர் ராகவன். ராகவா த்வம் கஸ்மாத் ந லிக்கசி ராகவா. நீ ஏன் எழுதவில்லை? ஆர்ய சார் மம லேகனி நாஸ்தி. என்னுடைய பேனா இல்லை.
லேகன்யா வினா கதம் லிகாமி, பேனா இல்லாமல் எப்படி எழுதுவது, எப்படி எழுதுவேன்? பத்ர பாய் त्वं प्रतिदिनं लेखन्या पुस्तकेन च विना पाठालयम् आगच्छति. So त्वं means प्रतिदिनं, daily, every day. लेखन्या पुस्तकेन च, அப்போ பேனாவும் புஸ்தகமும் கூட இல்லாமல் பாட்டாலயம் ஸ்கூலுக்கு ஆகச்சதி வருகிறாய். ஏவம் மா குரு, இப்படி செய்யாதே. ஓகே, ஏவம், டோன்ட் டூ லைக் திஸ் அகைன். ஓகே. ஆர்ய சார், அகம் கிருஷ்ணேன சக கிருஹம் கத்வா, நான் கிருஷ்ணனுடன் வீட்டுக்கு சென்று லேகனி ஆணையாமி, பேனாவை கொண்டு வருகிறேன். ஓகே. ததா குரு, அப்படியே செய். ஓகே. பட் இதுல ஒரே ஒரு வேர்ட் வந்திருக்கு, கத்வா. கத்வா அப்படின்னு வந்திருக்கு. அப்ப இந்த கத்வாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு பிரத்யயம். பிரத்யயினா என்னது? Okay, this is what we have to see. We'll see for 10 minutes, then we will go to the translation exercises. Ipo gatva, so this is a pratyay. Pratyayana enna, it is a suffix. Okay, நம்ம இங்கிலீஷ்ல படிச்சிருக்கோம் prefix, suffix அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகே. So இது வந்து பிரத்யயனா, it is a suffix. It is added to the dhatu. Okay. So it is added to the dhatu. இப்போ this pratyay is called iktva. இந்த பிரத்யைக்கு வந்து இக்த்வான்னு பேர். இக்த்வால இக்கு போயிடும். துவா மட்டும்தான் நிக்கும். இப்போ சப்போசிங் ஒன் சேம் பர்சன், ரூல் எப்படின்னா ஒன்லி த சேம் பர்சன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பாலகः கிருஹம் கச்சதி, பையன் வீட்டுக்கு போகிறான். பாலகः அன்னம் காததி, ரெண்டு ஆக்ஷனும் அதே பையன் தான் செய்யணும், வேற வேற ஒருத்தர் செய்யக்கூடாது. ஒரே பையன் ரெண்டு ஆக்ஷன் செய்யலாம். முதல் ஆக்ஷன் என்னது? வீட்டுக்கு செல்கிறான். ரெண்டாவது ஆக்ஷன் என்னது? அன்னம் காததி. ஓகே, சாப்பாடு சாப்பிடுகிறான். ஸோ இப்போ ரெண்டு ஆக்ஷன் இஸ் டன் பை த சேம் பர்சன் அப்படின்னு சொன்னானா, the first action is changed into twa pratyay. புரியுதா? When one person is doing two actions, ஒரே ஒருத்தர் வந்து ரெண்டு ஆக்ஷன் பண்ணும்போது அந்த முதல் ஆக்ஷனை துவா பிரத்யயா மாற்றணும். அப்போ அது ஒரே சென்டென்ஸா மாத்துறதுக்காக இப்போ பாலகः கிருஹம் கச்சதி, பாலகः காததி. The boy goes home, the boy eats. இப்போ இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? After going home, the boy eats. இல்லைன்னா on going home, the boy eats. Having gone home, the boy eats. மூணு விதமா இதை சொல்றது. இது சம்ஸ்கிருதத்துல, இது தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? வீட்டுக்கு சென்ற பிறகு சிறுவன் சாப்பிட்டான். ஸோ ஆஃப்டர் கோயிங் ஹோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை நம்ம ஒரே சென்டென்ஸா சொல்லும்போது பாலகः, இப்போ எப்படி வரும் அது? இப்போ பாலகः கிருஹம் गच्छति, बालकः
खादति बालकः गृहं गच्छति बालकः खादति सो द முதல் ஆக்ஷன் நம்ம त्वा वा மாத்ரு त्वा प्रत्यय மாத்ரு இப்ப धातु என்னது கம் धातु सो बालकः गृहं गत्वा गम्मुக்கு गत्वाன்னு வரும் ஓகே கம்மு प्लस त्वा வந்து गत्वा அந்த கம்முக்கு வரும் त्वा गत्वा सो बालकः गृहं गत्वा खादति ரெண்டாவது தடவை बालकः போடுறது கிடையாது அதே மாதிரி தான் இந்த சென்டென்ஸ்ல अहं कृष्णेन सह गृहं गत्वा लेखनी आनयामि आनयामिங்கிறது verb இப்ப இந்த verb வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு verb இருக்காது this is a verb but it is not used like this is like a participle இங்கிலீஷ்ல நம்ம சொல்லணும்னா it is like a participle அப்படின்னு சொல்றோம் இப்போ for example இப்போ महिला मंदिरं गच्छति महिला पूजां करोति so இப்போ two actions done by the same mahila correct so the முதல் கச்சதி will become त्वा प्रत्यय so கச்சதிக்கு பதிலா என்ன போடுவோம் गत्वा महिला मंदिरं गत्वा पूजां करोति இப்போ மகிழா வேலை செய்துவிட்டு கோயிலுக்கு சென்றார் மகிழா காரியம் கிருதாத்து சோ கிருத்வா மந்திரம் गच्छति புரியுதா இது எப்படி வருதுன்னு are you able to follow me so धातुவோட लिखति लिखित्वा खादति खादित्वा சிலதெல்லாம் அந்த ஈ சேர்த்துக்கணும் காதத்வா வராது गच्छतिக்கு தான் गत्वा வரும் okay so खादित्वा अन्नम खादित्वा जलम अहम अन्नम खादित्वा जलम पिबामि okay so ஒவ்வொன்றுக்கும் மேம் இப்போ கிருத்வா கத்வா எப்படி வருது திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்க அதாவது அதாவது மகிழா பெண்மணி கோவிலுக்கு செல்கிறாள் பூஜை செய்கிறாள் அப்ப கோவிலுக்கு சென்று பூஜை செய்கிறாள் ஓகே மகிழா காரியம் கரோதி மகிழா மந்திரம் கச்சதி அப்போ வேலை செய்கிறாள் அப்புறம் கோவிலுக்கு செல்கிறாள் அப்ப மகிழா காரியம் கிருத்வா வேலை செய்து பிறகு after doing the work goes to the temple okay இது வந்து செய்து விட்டு போகிறார் அதனால after செய்த பின்னர் போகிறார் செய்த பின்னர் போகிறார் இது வந்து மகிழா மந்திரம் கத்வா பூஜாம் கரோதி அதனால கோவிலுக்கு கத்வா சென்று விட்டு பூஜை செய்கிறார் அந்த மாதிரிங்களா கரெக்ட் ஓகே ஓகே
ஸோ 2 சென்டென்ஸா நம்ம இங்கிலீஷ்ல பார்த்துருப்போம். 2 சிம்பிள் சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸா, 2 சிம்பிள் சென்டென்ஸா இருக்கிறத ஒரு காம்ப்ளெக்ஸோ ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸா மாற்றணும். அப்ப அந்த 2 சென்டென்ஸா மாற்றும் பொழுது முதல் ஒரு வேர்ப் வந்து மாறணும். ஸோ அந்த வேர்ப் வந்து சம்ஸ்கிருதத்துல இந்த பிரத்யா மாறுது. புரியுது? அதுதான் இந்த கத்வா. அப்ப துவா பிரத்யை, தட் இஸ் கால்ட் துவா. அது எழுதும்போது இத்வா, எழுதும்போது எப்படி எழுதுவோம்? இத்வா. அது சொல்லும் போது துவா மட்டும்தான் சொல்லும். துவா பிரத்யை. புரிஞ்சுதா? இந்த லெசன்ல வந்து இது வந்ததுனால I'm telling you what it is. Okay. Anybody has doubt in this? I will send you the list of dhatus and what is the twa pratyay for that. Okay? என்கிட்ட லிஸ்ட் இருக்கு, நான் அனுப்புறேன். நீங்க பார்க்கலாம் ஒவ்வொரு வேர்புக்கும் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஐ திங்க் we are through this lesson. இப்போ இதுல வந்து இந்த லெசன்ல பின்னாடி இருக்கிறது note the correct writing of the letter makara. I think நான் ஆல்ரெடி இதை வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் முன்னாடியே, நீங்க மறந்துருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். மக்காரா, மக்காரா. Okay. இந்த மக்காரா is also denoted by அனுஸ்வாரம். கரெக்டா? இப்ப மக்காரா எங்க மக்காரா வரணும், எங்க அனுஸ்வாரம் வரணும்ங்கிறத நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். இப்ப இந்த லெசன்ல இருக்கிறதுனால மறுபடியும் I'm just telling you, reminding you. இப்போ கத்தம் அஸ்தி. இப்போ இந்த இடத்துல இந்த அனுஸ்வாரம் கத்தம். இப்ப முன்னாடி வந்து ஒரு பின்னாடி இருக்கிற சிலபல் வந்து ஒவ்வொல்லா இருக்கு. ஸ்வராட்சரம். ஸ்வராட்சரம் வந்ததுன்னா அனுஸ்வாரம் வரக்கூடாது. ஸ்வராட்சரம் வந்தா எப்படி வரணும்? கத்தம் மக்காரம் தான் வரணும். இது நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடியே. கத்தம் அஸ்தி. ஓகே. இப்போ துவம் கச்சசி. இப்ப இந்த இடத்துல மக்காரம் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? பிகாஸ் த நெக்ஸ்ட் ஃபாலோயிங் லெட்டர் வந்து இஸ் a consonant. அது ஒரு வியஞ்சனாட்சரம். ஓகே, தட் இஸ் நாட் அ ஸ்வராட்சரம். இங்க மக்காரம் வந்திருக்கு, ஸ்வராட்சரம் இருக்கிறதுனால. ஓகே, when the makara sound is followed by swaraksharam, it remains makara. When it is followed by a vyanjanaksharam, it takes the anuswaram. அப்புறம் ஒரு வேர்டு தனியா இருந்ததுன்னா, இப்ப நம்மளோட லெசன்ல பார்த்தேன்னா லேகனம், it is the only word. ஒரு வேர்டு வந்து தனியா ஒரே ஒரு வேர்டா இருந்ததுன்னா கடைசியில அதுல வந்து லேகனம் போடக்கூடாது, அனுஸ்வாரம் போடக்கூடாது. லேகனம் இப்படிதான் போடணும். அதே மாதிரி ஒரு எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் புஸ்தகி மம மம லேகன புஸ்தகம். இதம். இப்ப இந்த இடத்துல 2 இடத்துல பாரு. இதம் மம லேகன புஸ்தகம், எழுதுற புஸ்தகம். இது என்னுடைய எழுதுற புஸ்தகம். இதம் நபும்சகலிங்கம். இப்ப இதம் வந்திருக்கு, இதுலயும் ஒரு மக்காரா இருக்கு. ஆனா அதுக்கு அடுத்தது ம வந்ததுனால அது ஹலந்த், அது வந்து சாரி, அது வந்து ஒரு வியஞ்சனாட்சரமா இருக்கிறதுனால நம்ம அனுஸ்வாரம் போடுறோம். பட் கடைசியில முடியும் பொழுது மக்காரத்தை முடியும் புஸ்தகம். ஓகே, இப்ப சாதாரணமா
Mama. Mama pustakam sute asti. Mama pustakam sute asti. அப்போ இந்த இடத்துல பாருங்க, புஸ்தகம்க்கு மேல நம்ம அனுஸ்வாரம், ஏன்னா அடுத்து வர்றது ஒரு வியஞ்சனாட்சரம். ஓகே, இட் இஸ் நாட் அ ஸ்வராட்சரம் கிடையாது, இட் இஸ் நாட் எண்டிங் ஆல்சோ. ஆனா இந்த இடத்துல இட் இஸ் எண்டிங். இதம் மம லேக்கன புஸ்தகம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? மகாரம் எங்க வரும்? ஸ்வராட்சரம் இருந்தானா. ஓகே, ஸ்வராட்சரம். ஸ்வராட்சரம். அடுத்தது அனுஸ்வாரம் எங்க வரும்? வியஞ்சனாட்சரம். மூணாவது மகாரம் எங்க வரும்? லாஸ்ட்ல. ஓகே, அந்திமி. வாக்கியஸ்ய அந்திமே. ஒரு வாக்கியத்தோடு கடைசியில மகாரம் வரும், நடுவுல வியஞ்சனாட்சரம், அதுக்கப்புறம் வந்தானா அனுஸ்வாரம் வரும், நடுவுலயே ஸ்வராட்சரம் அதுக்கப்புறம் வந்தானா என்ன வரும்? மகாரம். These are the 3 rules of writing for மகாரம். Any doubt in this? இது நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம், பட் ஏதாவது டவுட் இருந்தா கேனா? ஓகே, நோ டவுட். ஓகே, குட். So now you wanted the translation. எடுத்துக்கோங்க. Who was the last one to read? Shankari madam. Nitya madam, can you start? Yes ma'am. Tat மூணு சென்டென்ஸ் சொல்லிடுங்க. Okay. Tat kim, tat phalam, tat griham. So tat kim, what is that? That. அதுதான். Tat phalam, that is a fruit. Tat griham, that is a house. Okay, good. Rama madam was not there, so she could have not done. Meenakshi madam, அடுத்த மூணு பண்ணுங்க. Take care. What are they? Dvivachanam. Okay. Te pushpe. They are flowers. Dvivachanam. Te kavye. They are poems. Okay. Good. Lalita Shantakumar madam, அடுத்தது பண்ணுங்க. Madam, a doubt. Those are poems varma, they are poems varma. They kavya, they too. இல்ல those வரும். They too those two னு சொல்லலாம். those two தான் வரணும். 2 வரணும். ஓகே, வேற வரணும். 2 வரணும், ஏன்னா த்விவச்சனம்னால. ஓகே, 2 கண்டிப்பா போடணும் அதுல. ஓகே, தானி லலிதா காந்தகுமார் மேடம். தானி காணி, தானி ஆபரணானி, தானி உத்தராணி. தானி காணினா தமிழ்ல வாட் ஆர் தே? ஓகே. தானி ஆபரணானி,
their ornaments. They are ornaments. அப்புறம் தானி உத்தராணி, their answers. They are answers. அடுத்ததுன்னு சொல்லிடுங்க. தானி காவ்யானி, their poems. They are poems. They are poems. verb இல்ல, ஆனால் நம்மளாவே போட்டுக்கணும். ஓகே. உத்தராணினா என்ன மேடம்? ஆன்சர்மா. உத்தரம், உத்தரே, உத்தராணி. ஆன்சர். லலிதா கணேசன் மேடம், சான்ஸ்கிரிட் டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க. Who are you? Male. Tvam kaha. Okay. Tvam. Okay. Tvam kaha. Okay. கஹான்னு சொல்லலாம். பவான் கஹான்னு சொல்லலாம். ஓகே, ரெண்டுமே சொல்லலாம். ஓகே. You are a student, male. Tvam chatraha. You are a student, female. Tvam chatra. You are a friend. Tvam sakayah. Tvam mitram. You are servant. Mitram. Okay. ஓகே. நீங்க இது பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேவகி மேடம். தேவகி மேடம், are you there? ஓகே. பாலா மேடம் அவங்க டாக்டரேட்ல இருக்க முடியாது. நம்ம அபர்ணா மேடம். Yes ma'am. You two are servants. Tvam sevakau. Tvam ஒரு திவ்யா த்விவச்சனம் என்னமா? துவம்மோடு த்விவச்சனம் என்னது? யூ டூன்னு வந்திருக்கு இல்லையாமா? ஓகே, இங்க எல்லாமே த்விவச்சனம் வரணும். டூ வந்ததுனால அத நீங்க புரிஞ்சுக்கணும். யூ டூ ஆர் சர்வன்ட்ஸ். யுவாம் சேவகௌ. யுவாம் சேவகௌ. You two are maidens. Yuvam sevike. சேவிகா. ஓகே. இல்ல, சேவிகா மெய்டன்ஸ்னா வந்து யுவதி தானே வரும் இல்லையா? குமாரி வரும். குமாரி வரலாம், யுவதி வரலாம். சர்வெண்ட் மெய்டு சொல்லுவா இல்லையா மேம்? நான் அப்படி சரி ஓகே. பட் மெயினா யுவாம் வரணும். ஓகே. அடுத்தது பண்ணுங்க. மேடம் தருண்யான் வரலாம். மேடம் ஆமா, தருண்யவ் வரணும். தருண்யாவும் வரலாம். ஓகே, தேங்க் யூ. You two are friends. யுவதி வருமா மேடம்? சொல்லுங்கம்மா. மெய்டன்ஸ்க்கு என்ன போடணும்? மியூட். எல்லாரும் சேர்ந்து ஆன் பண்ணாதீங்கம்மா, ஒருத்தர் ஆன் பண்ணுங்க. எஸ் லலிதா மேடம், நீங்க ஏதோ கேட்கணும்னு நினைச்சு சொல்லுங்க. மெய்டன்ஸ் அதாமா. ஒருத்தர் தருணி சொன்னா, சின்ன பெண்கள், அது மெய்டன் சொல்லணும். சின்ன பெண்கள். யுவத்தியவ் சொல்லணும். ஏன்னா யுவத்தியவ். ஓகே. அபர்ணா மேடம் கண்டினியூ பண்ணுங்க. You two are friends. Yuvam mitre. ஓகே, மியூட் பண்ணிக்கோங்க. தேவகி மேடம், are you there? Yes madam. Dada 2, Dada 3, 8, 9, 10.
Hello. Okay. Somebody else do it. Vijayalakshmi madam, are you done? சொல்றேன் மேம். You all are young. UM இந்த யங்கிறது வந்து ஸ்ரீலிங்கம் புல்லிங்கம் எல்லாத்துக்குமே ஒண்ணுதான் சொல்லலாமா? சொல்லுங்க. யுவாம் தருண்யாஹா. யுவாம் வருமா? யூஎம் சாரி யூஎம் தருண்யாஹா. யாஹா வருமா? யூஎம் தருண்யஹ. யூஎம் தருண்யஹ. You all are girls. யூஎம் பாலிகாஹா. You all are friends. யூஎம் மித்ராணி. அவ்வளவுதான். யாருக்கு கஷ்டம் இருந்தது இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ண? இட் வாஸ் வெரி ஈஸி டிரான்ஸ்லேஷன். திஸ் ஹஸ் பீன் கிவன் இன் சென்மயானந்தா மிஷன் சம்ஸ்கிருத் புக். So I took from that book only and gave. They have given this translation. So that is why it is only in English. Because vibhakti and the purusha ரெண்டுலயும் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாதான் we can go further. இப்ப பாருங்க, 1 minute.